சென்னை எம்கேபி நகரில் புள்ளிங்கோ ஹேர் ஸ்டைல் வைத்திருந்த சிறுவர்களை மொட்டையடிக்கச் செய்ததாக காவல் நிலைய ஆய்வாளர் பென்சாம் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். மேலும் தகவல்களை எமது செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்போம். சரவணன், விரிவான தகவல்கள் என்ன? சென்னை புளியந்தோப்பு காவல் மாவட்டத்துல மகாகவி பாரதி நகர் காவல் நிலையம் இருக்கிறது. இந்த காவல் நிலையத்தினுடைய சட்டம் ஒழுங்கு ஆய்வாளர் பென்சாம் இவர் அந்த பகுதியைச் சேர்ந்த சிறுவர்கள் 4 பேரை அவர்களுடைய ஹேர் ஸ்டைலை வித்தியாசமாக வைத்திருந்ததாக அவர்களை காவல் நிலையத்துக்கு அழைத்து விசாரித்ததாகவும், பிறகு அவர்கள் 4 பேருக்கும் மொட்டையடிக்க செய்ததாகவும் குற்றச்சாட்டு. இது தொடர்பாக உளவு பிரிவினர் உயரதிகாரிகளுக்கு அறிக்கை அனுப்பதின் அடிப்படையில் அது குறித்து விசாரித்து சிறுவர்களான அந்த 4 பேருக்கும் மொட்டையடித்ததற்காக அவரை துறை ரீதியான நடவடிக்கைக்கு அவர் மீது நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார்கள். அதன்படி அவர் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றி இணை ஆணையர் வடக்கு மண்டல இணை ஆணையர் உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். ஏற்கனவே இவர் சர்ச்சையில் சிக்கிய காவல் ஆய்வாளராகவும் இருக்கிறார். 2020 இவர் புழல் காவல் நிலையத்தில் ஆய்வாளராக இருந்த பொழுது அப்பொழுது ஒரு சிவில் விவகாரத்தில் தலையிட்டு ஒரு பெயிண்டரை தாக்கியதாக அவர் மண்ணெண்ணெய் ஊற்றி தீக்குளித்துக் கொண்டார். அந்த விவகாரத்தில் அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நடவடிக்கையில் இருந்தவர் தற்பொழுது மீண்டும் சர்ச்சையில் சிக்கியிருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.